ஆதியின் அலுவலகத்தில் அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் நிலுவையை பற்றி தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்திருந்த அந்த குழு மீட்டிங்கை அவனுடைய மேனேஜர் ப்ரொஜெக்டர் மூலமாக அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்க அதை பார்த்த ஆதிக்கும் வைஷுக்கும் திருப்தியாக இருந்தது. பிறகு மீட்டிங் முடிந்தவுடன் விஸ்வா, ஹரி, கார்த்தியை பார்த்தவன், உங்க 3 பேருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஓகே தானே? இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, இல்லனா பிளான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குதா என்று கேட்க அவர்கள் மூவரும், ஹிலாதி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. என் தங்கச்சி ரெடி பண்ண டிசைன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா என்ன என்று விஸ்வா கேட்டதும் ஆதிக்கும் கொஞ்சம் பெருமையாகத்தான் இருந்தது தன் மனைவியின் திறமையை நினைத்து. அதற்கு பிறகு அவர்கள் 3 பேரும், வைஷு கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பரா பண்ணிருக்க. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் டா கார்த்தி. தேங்க்ஸ் மாமா என்று கூற பின்பு அனைவரும் எழுந்து சென்று விட்டனர். போகும்பொழுது பிரகாஷும், வாழ்த்துக்கள் மேடம். போங்கண்ணா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். எப்பதான் நீங்க என்ன மேடம்னு கூப்பிடாம இருக்க போறீங்களோ தெரியல என்று கூற அவனும் சிரித்துவிட்டு சென்று விட்டான். பின்பு அவளை அழைத்துக் கொண்டு தங்களுடைய கேபினுக்கு வந்த ஆதி உள்ளே நுழைந்ததும் அந்த அறையின் கதவை லாக் செய்துவிட்டு அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஆதி, என்னாச்சு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராவே போய்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். என் தேவதை என் பக்கத்துல இருந்துச்சுன்னா எனக்கு எப்பவுமே வெற்றிதான் என்று கூறியவன் அவள் நெற்றியில் இதழை பதிக்க அவளோ அவனுடைய மார்பில் தன் இதழை பதித்தாள். அந்த ஒற்றை மொத்தமே இருவருக்கும் அந்த நேரம் தேவையானதாக இருக்க அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். பிறகு அவர்கள் ஆபீஸ் வேலையை பார்க்க தொடங்க அப்பொழுது அனாவிடமிருந்து ஆதிக்கு போன் வந்தது. போனை பார்த்து புருவத்தை சுருக்கியவன், என்ன வைஷு, அனா போன் பண்றா? தெரியலையே, என்னன்னு கேளுங்க. சரி என்றவன் போனை அட்டன் செய்து ஹலோ என்றதும், ஆதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப் அது இதுன்னு சொல்ற? என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இல்ல, இந்த ஊர்ல நாங்க இருக்கிற ஏரியாவா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற ஏரியாவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வீடு வேணும், கொஞ்சம் பெருசா. அத்தை மாமாவெல்லாம் இங்கேயே வந்து செட்டில் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அதான் அதுக்காக வீடு ஒண்ணு வாங்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். சூப்பர் அண்ணா, நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வாடகை வீட்லயே இருக்க போற? சரி, அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பாக்குறேன். ஆமாதி, கொஞ்சம் கேட்டு பாரு. எதுக்கு நான் உன்கிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு எந்த வில்லங்கம் இல்லாம இருக்கணும்னா அது நீ தலையிட்டா மட்டும்தான் எல்லாம் சரியா வரும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல வீடா, அதே நேரம் எல்லா வசதியோடும் இருக்கிற மாதிரி வேணும். அதெல்லாம் சரிதான், ஆனா இடமா வாங்கி உனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கலாம்ல? அது ஓகே தான், பட் எனக்கு அவ்வளவா டைம் இல்ல. இப்போதைக்கு அவங்களும் இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா இங்க ஒரே வீட்டுல எல்லாரும் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் சின்ன வீடு இல்லையா? அதான் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வேற ஏதாச்சும் பெரிய வீடா பார்த்து பேசி முடிச்சிட்டோம்னா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க. ஒரு நல்ல நாள்ல கிரகப்பிரவேசம் வச்சுட்டு வீடுக்கும் குடி போயிடலாம். அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ், நீ ரிலாக்ஸா இரு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லதான், பெட்டர். ஹாஸ்பிட்டல் எல்லாம் கரெக்டா போறியா? டாக்டர் பாத்தியா? எல்லாம் கரெக்டா பண்ற ஆதி, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரி, கவனமா இரு. எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே எனக்கோ இல்ல வைஷுக்கோ கால் பண்ணு. கட்டாயமா நான் உங்க 2 பேரு தான் கூப்பிடுவேன். எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க? சரி, அப்போ நான் வைக்கிறேன் என்றவன் போனை வைக்க அவனையே பார்த்து கொண்டிருந்த வைஷு, என்னாதி ரொம்ப பாசமா உருகி உருகி பேசுறீங்க? ஏய், என்னடி உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, 1000 தான் இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி உங்களை உருக்கி உருக்கி காதலிச்சவங்க. அவங்க மேல அக்கறை இல்லாம இருக்குமா? அடி வாங்க போற வைஷு, இப்போ அவ ஜீவாவோட பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி கூட அவ மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால நீ இப்படி விளையாட்டுக்கு கூட பேசிக்கிட்டு தெரியாத, அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், சொல்லிட்டேன். சரி சரி, சும்மா கிண்டல் பண்ணலாம்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். ஆமா, என்ன விஷயமா? அவளுக்கு ஒரு வீடு விலைக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா. அதனால இங்க யார கேக்குறதுன்னு தெரியாது இல்ல, நம்பிக்கையான ஆளா இருக்கணும்னு என்கிட்ட சொன்னான். நம்ம பார்த்து நல்லதா ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி தரணும்னு நினைச்சு கால் பண்ணியிருக்கா. பரவாயில்ல ஆதி, சூப்பர் இல்ல?
ஆனா சொன்ன மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான வீட்டை அவளுக்கு எப்படியாவது பேசி முடிச்சு கொடுத்துருங்க. ஆமாண்டி, அது நம்ம ஏரியாவில இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றா. ஆமா, அதுவும் கரெக்ட் தானே. நம்ம வீட்டு சைட் ஏதாவது விசாரிச்சு பார்க்கலாம். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம போய் சாப்பிடலாம் வா, டைம் ஆச்சு. என்ன ஆதி, பசி வந்துருச்சா? ஆமாண்டி, என்னன்னு தெரியல, எனக்கு சீக்கிரமாவே பசிக்குது வா என்று அவளை அழைத்து கொண்டு மதிய உணவை சாப்பிட சென்று விட்டான். அதே நேரம் ஜீவாவின் பெற்றோர்கள் ஊருக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் சென்னையோடு வந்து செட்டில் ஆவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கடகடவென்று செய்ய தொடங்கினர். அங்கிருக்கும் உறவினர்கள் கூட, ஏன் இப்படி பண்றீங்க? எந்த நம்பிக்கையில இங்க இருக்கிறதெல்லாம் இப்படி வித்துட்டு புள்ளியோட போய் செட்டில் ஆக போறீங்க? நாளைக்கே அந்த பொண்ணு உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா நடு ரோட்ல வந்து நிக்கிறதுக்கா? ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க என்று உறவினர்கள் அனைவரும் பொறாமையில் பொங்கியபடி பேச, அதையெல்லாம் கண்டுகொள்ள ஜீவாவின் அப்பாவும் அம்மாவும், எங்க மருமக மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால எங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல, நிச்சயமா அவ எங்களை அப்படி ஒரு இடத்துல நிறுத்த மாட்டா. அதுவும் இல்லாம இப்போ இந்த வீட்டை ஒண்ணு நாங்க வித்துட்டு போகலையே, சும்மா பூட்டிட்டு தானே போக போறோம். ஃபியூச்சர்ல என் பசங்க 2 பேரும் இந்த வீட்டை வித்து பங்கு பிரிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த வீட்டை அப்படியே வச்சிருந்தாலும் சரி, எங்களுக்கு அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப விக்கிற ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது. என்னவோ போங்க, உங்க மருமக ஜீவாவை நல்லா தான் பாத்துக்கிறான்னு அண்ணி சொன்னாங்க. கேக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சுட்டானா, கார் வாங்கிட்டானா, இன்னும் கொஞ்ச நாள்ல வீடு கூட வாங்க போறானாமே. ஆமா, எல்லாமே என் மருமக வந்த ராசி. என் பையனோட வாழ்க்கைக்குள்ள வந்த மகாலட்சுமி அவ, அதிர்ஷ்ட தேவதை. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. இதுக்கு மேல அவன் வாழ்க்கைய பத்தி நாங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை. அவன் பொண்டாட்டி, அவனுக்கு பிறக்க போற குழந்தைங்கன்னு அவங்களையே சுத்தி எங்களோட கலந்த காலத்தை ஓட்டிடுவோம் என்று கூறவும் அனைவருக்கும் மூஞ்சியால் அடிப்பது போல இருந்தது. இதற்கு மேல் இவர்களிடம் பேசுவது வீண் என்று கிளம்பிவிட்டனர். அதே நேரம் ஜீவாவின் அன்னிக்கு அவளின் அப்பாவிடமிருந்து போன் வந்தது. ஹலோ அப்பா என்று பாசமாக அழைக்க, அவரோ எடுத்த எடுப்பிலேயே, ஹேமா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீயும் மாப்பிளையும்? என்னப்பா, என்னன்னே தெரியாம போன் பண்ண உடனே இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, புரியுதா? எதுக்கு நீங்க இப்ப பெங்களூரு விட்டு சென்னையோட போய் செட்டில் ஆகணும்னு சொல்றீங்க? இல்லப்பா, எல்லாருமே அங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதான். இருந்தாலும் இது ரொம்ப தப்புமா. மாப்பிளையும் சேர்த்து நீ எதுக்கு அங்க கூட்டிட்டு போற? போறதா இருந்தா உன் மாமியார் மாமனார மட்டும் போக சொல்ல வேண்டியது தானே. நீ உன் புருஷனோட இந்த வீட்லயே இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போறேன்னு சொல்றீங்க. அப்பா, அப்படி இல்ல. இந்த ஊர்ல உங்க மாப்பிள்ள இத்தனை வருஷமா வேலை செய்யறாரு. அவர் உழைப்புக்கேத்த ஊதியம் எந்த கம்பெனிலயும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அவர் இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனியவே இன்னும் கொஞ்ச நாள்ல க்ளோஸ் பண்ண போறாங்க. நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. என்னவோ அவர் அதையே நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நானும் என் பிள்ளையும் நடு ரோட்ல தான் நிக்கணும். ஆனா அங்க சென்னையில அப்படி கிடையாது. ஆதி கம்பெனில அவருக்கு இப்பவே வேலையை ரெடி போனா உடனேவே அவர் எப்ப வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா? கண்டிப்பா அங்க சேலரி அதிகமா தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லனா அவரோட தம்பி கம்பெனில கூட அவர் ஜாயின் பண்ணிக்குவாரு. இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் அந்த ஜீவாவோட கம்பெனிக்கு ஒன்னும் ஏன் மாப்பிள்ள வேலைக்கு போக தேவையில்லை. அவன் நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கான். என் சின்ன பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ எங்கிருந்தோ வந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அப்பா, ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சாச்சு. அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தையும் பிறக்க போகுது. இப்போ எதுக்கு தேவையில்லாம கரிச்சு கொட்டுறீங்க? அதுவும் இல்லாம ஜீவா ஒன்னும் என்னைக்கு உங்க பொண்ணுக்கு வாக்கு கொடுக்கல, புரியுதா? என்னம்மா திடீர்னு ஏன் பொண்ணுன்னு சொல்ற? அப்போ உன் தங்கச்சி இல்லையா? என்னப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நானும் என் தங்கச்சி என் கூடவே எங்க மாமியார் வீட்டுல ஒன்னா வந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரோ அத எப்படி நம்மளால மாத்த முடியும் சொல்லுங்க? இந்த ஜென்மத்துல ஜீவாவுக்கு அனன்யாதான்னு இருக்கு.
இனிமேலும் நம்ம அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம இப்போ தங்கச்சிக்கு நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது அவளோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும். நாங்க எப்ப கிளம்புறோம் என்ன ஏதுன்னு சொல்றோம். முடிஞ்சா வந்து எங்களை வழி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நாங்களே போய்க்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓ, இப்போ புது பணக்கார சகவாசம் கிடைச்ச உடனே பெத்தவங்களை தூக்கி போடுறியா? அப்படி இல்லப்பா, இவ்வளவு நாளா உங்க பேச்சு கேட்டு நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தானே ஆடிக்கிட்டு இருந்தேன். என் புருஷனை கொஞ்சம் கூட மதிக்காம தான் இருந்தேன். ஆனா இப்படியே போச்சுன்னா எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் தான் நடக்கும். அவர் என்ன மொத்தமா தலைமுடிக்கிட்டார்னா நான் வந்து நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டா நல்லவா இருக்கும்? காலம் ஃபுல்லா நீங்க என்ன வச்சு பாத்துப்பீங்களா? ஏன் என் பொண்ணு நீ உன்னை பாத்துக்காம இருப்பனா? குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்துரு, பேசாம நாங்க கூட பாத்துக்குவோம். ஆனா இப்படி மானங்கெட்டு போய் அவ கால்ல போய் விழுகாத. அப்பா போதும், நிறுத்துங்க. தேவையில்லாம பேசாதீங்க. இனி எங்களோட வாழ்க்கை அந்த சென்னையில தான் முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல அதை மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் நாங்க செய்ய போறது கிடையாது. ஏற்கனவே மாமா ஊரோட போய் செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ப்ரொசீஜர்ஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஜீவா அங்க வீடு பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. நல்லதா ஒரு வீடு விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க போய் எல்லாரும் செட்டில் ஆயிடுவோம். என்னவோ போ. என்னதான் அவங்க வீடு வாங்கினாலும் அந்த வீடு அந்த ஜீவாவுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் தான் சேரும். அதுல உனக்கு பங்கு தருவாங்கன்னு நீ கனவுல கூட நினைக்காத. என்னப்பா பேசுறீங்க? அது அவங்களோட பணத்துல வாங்குற வீடு. அதுல போய் நான் பங்குக்கு நிப்பனா? அந்த அளவுக்கு ஒன்னும் உங்க பொண்ணு கேவலமா போயிடல. நான் உரிமையா பங்கு கேட்கிற ஒரே வீடு இப்ப நான் இருக்கிற என்னோட மாமியார் வீடு மட்டும்தான். என்னவோ என்கிட்ட பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுற. நாளைக்கு சொத்து விஷயம் இந்த வீட்டை பத்தி பிரிக்கிறாங்கன்னு வரும்பொழுது அவங்கதான் அவ்வளவு வசதியா இருக்காங்கல்ல, அதனால இந்த வீடு உனக்கே வேணும்னு நீ கேளு. தேவையில்லாம இந்த குருவி கூட்டையும் பங்கு போட்டு ஆளுக்கு 2 பிரிச்சுக்காதீங்க, புரிஞ்சுதா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. இப்போ பாப்பா அழுறா, நான் போனை வைக்கிறேன். இப்படி போய் சொல்லிட்டு போற? இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்காவது ஒரு நாளைக்கு அம்மா அப்பான்னு எங்களை தானே தேடி வருவ, அப்ப பாத்துக்கிறேன் என்று கூறியவர்கள் போனை வைத்துவிட அவளோ குழப்பத்தில் அந்த அறையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசியது எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். கடவுளே, அப்பா ஏன் இப்படி பேசுறாரு? என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் முழுசா நம்பி இருக்கிறது என் புருஷனை மட்டும்தான். அவர் மேல இருக்க நம்பிக்கையில தான் இப்போ நான் அவர் கூட சேர்ந்து போக போறேன். இந்த வாழ்க்கையில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க இப்ப இருக்கிற மாதிரியே நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். 1000 தான் எங்க அப்பா சொன்னாலும் இந்த வீட்டுல ஜீவாவுக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமைய அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அத பத்தி எல்லாம் இப்போ எனக்கு கவலை இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் எப்படியாவது ஆதியோட கம்பெனில அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என் புருஷனோட காசை வச்சு மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையை பார்த்து அதன் தலையை மெதுவாக தடவி விட்டு நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, செல்லம், இனிமே இது நம்ம ஊர் இல்ல, சென்னை தான் நம்மளோட நிரந்தரமான ஊரா இருக்க போகுது. நீ கூட அந்த சென்னை சிட்டில தான் வாழ போற என்று பல கனவுகளோடு ஊருக்கு செல்லும் நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். இப்படியே 15 நாட்கள் கழிந்துவிட ஆதி ஒரு 2-3 வீடுகளை ஏற்பாடு செய்திருந்தான். பிறகு அனன்யாவிற்கு அழைத்து அந்த வீட்டின் முகவரிகளை எல்லாம் கூறிவிட்டு ஜீவாவையும் அவளையும் சென்று பார்த்துவிட்டு வர சொன்னான். சரி ஆதி, நான் போய் பார்த்துட்டு அதுல எந்த வீடு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி சொல்றேன். அதையே நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே அண்ணா, நீ எல்லாம் முடிச்சிட்டு சொல்லு. ஒரு வாரத்துல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி என்றவள் போனை வைத்து விட்டு ஜீவாவிற்கு அழைத்தாள். அனன்யாவிடமிருந்து போன் வந்தால் எவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் முதல் ரிங்கிலேயே அட்டன் செய்து விடுவான். அவள் இப்பொழுது கர்ப்பமாக இருப்பதினால் அவளை காக்க வைக்க மாட்டான். ஹலோ, சொல்லுடி, என்னாச்சு? ஜீவா, எப்பதான் இப்படி பதட்டு படுறத விட போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, சொல்லு, என்னாச்சு? ஆதிக்கிட்ட வீடு வாங்கறத பத்தி சொல்லியிருந்தேன்ல. ஆமா, ஒரு 2-3 வீடு இருக்குதான். புரோக்கர் போன் பண்ணி சொன்னாராம். அட்ரஸ் எல்லாம் நமக்கு அனுப்பி கொடுத்துருக்காப்ல. நம்ம போய் அந்த 3 வீட்டையும் பார்த்துட்டு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அதை ஃபைனல் பண்ணிட்டு வந்துடலாம் ஜீவா. அப்படியா? சரிடா, ஆனா மதியத்துக்கு மேல போலாமா? ஏன், என்னாச்சு?
ஒரு முக்கியமான வேலை இருக்குதுடா, அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போய் பார்த்துட்டு வரலாம். சரி ஜீவா, அப்போ நீங்க வேலையை பாருங்க. நீங்க லஞ்சுக்கு வரும்போது நான் தயாரா இருக்கேன். சரிடா, நான் வைக்கிட்டா என்று கூறியவன் போனை வைத்துவிட்டு மீண்டும் வேலையில் மூழ்கிவிட்டான். அதே நேரம் அனன்யா ஜீவாவிற்கும் அவளுக்குமான சாப்பாட்டை டைனிங் டேபிள் எடுத்து வைத்துவிட்டு தங்களது அறைக்கு சென்று தயாராகி வெளியே வந்தவள் அவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவளை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் சரியாக 1 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவன், என்னடி சாப்பிடலாமா? வா ஜீவா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் என்று அவள் இருவருக்கும் சேர்த்து சாப்பாட்டை பரிமாறிவிட்டு அவன் அருகில் அமரவும், அக்கா எங்க? அவங்க தோட்டத்துல இருக்காங்க. சரி நீ சாப்பிடு என்று கூறிவிட்டு அவளுக்கு சாப்பாட்டை எடுத்து ஊட்டி விட்டான். நானே சாப்பிட்டு இருக்கிறேன், நீ சாப்பிடு ஜீவா. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். இப்போ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, பிள்ளையும் சேர்த்து சாப்பிடுது இல்லையா? அது சரி என்று கூறியவள் பின்பு அவன் ஊட்டிவிட்ட பொழுது திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாள். பின்பு அவனும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு ஆதி சொன்ன அட்ரஸிற்கு எல்லாம் சென்று பார்த்தான். முதலில் சென்ற 2 வீடு அவர்களுக்கு பிடித்திருந்ததுதான். ஆனால் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே தோன்றிக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஆனா என்ன ஜீவா, இந்த 2 வீட்லயுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷனே இல்லையே. இன்னும் ஒரு வீடு தான் இருக்குது, அதுவாது நமக்கு செட் ஆகுமா? அப்படி இல்லடி, அந்த வீட்டையும் பார்த்துட்டு அந்த 3ல எந்த வீடு பெஸ்ட்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான் என்றவர்கள் 3ஆவதாக இருக்கும் வீட்டின் முன்னால் சென்று காரை நிறுத்த அந்த வீட்டின் முன்னிருக்கும் இயற்கை அழகே அவர்களை கவர்ந்தது. அதுவும் இல்லாமல் அந்த வீடு ஆதி இருக்கும் ஏரியாவுக்குள் இருப்பதினால் அது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வீடு சும்மா பட்டையை கலப்புதில்லடா. ஆமாண்டி, எவ்வளவு நேச்சுரலா இருக்கு. காத்து வேற சூப்பரா வருது. வெயிலேயே அதிகம் படமாட்டேங்குது இல்ல? ஆமா ஜீவா, ஒரு வீட்டை பாக்குறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருக்குதுன்னா அது கண்டிப்பா இந்த வீடுதான். சரிவா, நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வீட்டிற்குள் செல்ல புரோக்கரோ அந்த வீட்டை திறந்து அவர்களுக்கு முழுவதுமாக சுற்றி காட்டினார். கீழே 4 பெட்ரூம், மேலே 4 பெட்ரூம் வைத்து ஒரு சின்ன அரண்மனை போல இருந்தது அந்த வீடு. பார்ப்பதற்கு அவ்வளவு பிரம்மாண்டமாய் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டீரியர் ஒர்க்கில் பார்த்து பார்த்து செய்திருந்தார் அந்த வீட்டின் ஓனர். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகை முகத்தோடு, ஜீவா, எனக்கு இந்த வீடு ஓகே, உனக்கு பிடிச்சிருக்காடா? எனக்கும் பிடிச்சிருக்குதுடி, ஆனா பட்ஜெட் எவ்வளவு வரும்னு தெரியலையே. பாத்துக்கலாம் ஜீவா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா முன்ன பின்ன காசானாலும் நம்ம பெருசா அதை பத்தி யோசிக்க கூடாது. சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என்றவர்கள் அந்த புரோக்கரை பார்த்து, அண்ணா, எங்களுக்கு இந்த வீடு ஓகே, இதையே ஃபைனல் பண்ணிடலாம். இதோட ரேட் மட்டும் என்ன டீடைல்ஸ்னு விசாரிச்சு சொல்லுங்க. சரிங்க தம்பி, நீங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க, வீட்டு ஓனருக்கு போன் பண்ணி கேக்குறேன் என்றவர் பின்பு இருவரையும் பேச வைக்க அதே நேரம் ஆதிக்கு அனன்யா அழைத்து விஷயத்தை கூற, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குது இல்ல? அப்புறம் என்ன, கவலை விடுங்க. நான் அந்த வீட்டோட ஓனர் கிட்ட பேசி ரெஜிஸ்ட்ரேஷனை சீக்கிரமாவே முடிக்க தரேன் என்று கூறியவன் அப்போதே, நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியாதி, தேங்க்யூ சோ மச் என்று போனை வைத்து விட்டு, ஜீவா நம்ம போலாமா? மீதி எல்லாம் ஆதி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. சரிங்கண்ணா, என் ஃப்ரெண்டு ஓனர் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவரோட நம்பர் தாங்க, அங்க கொடுத்துடுறோம். சரிம்மா, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. இந்த வீட்டுல ஏற்கனவே கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா என்ன, எல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை அது இதுன்னு செட்டில் ஆயிட்டாங்க. சும்மா கடந்தா வீணா போயிடும் இல்ல வீடு. அதுக்குதான் நம்ம வித்துட்டா வேற யாராச்சும் அந்த வீட்டை சந்தோஷமா வாழ்வாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் விக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனருக்கு பணத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலை கிடையாது. அதனால நீங்க எதிர்பார்க்கிற ரேட்ல கண்டிப்பா முடிஞ்சிடும் என்று கூற அவர்களும் திருப்தியாக இருந்தது. பின்பு கிளம்பி வீட்டிற்கு சென்றவன் அவளை இறக்கி விட்டு அவளுடனேயே உள்ளே வர, என்ன ஜீவா, ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இல்லடி, இதுக்கு மேல எனக்கு பெருசா ஒர்க் இல்ல, நான் வீட்டுல இருந்தே பாத்துக்குவேன் என்று கூறிவிட்டு அறைக்கு வந்தவர் தன் மனைவியை சிறிது நேரம் உறங்க சொல்லிவிட்டு லேப்டாப்பை எடுத்து வைத்துக் கொண்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டான். ஆதி சொன்னது போல சரியாக ஒரே வாரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷனும் நடந்து முடிந்தது.
இப்பொழுது அந்த வீடு ஜீவா அனன்யாவின் பெயரில் பத்திரமும் பதியப்பட்டு அந்த வீட்டின் சாவியும் பத்திரமும் அவர்களது கைக்குள் வந்தது. இருவரும் அதை வாங்கி கொண்ட பொழுது அவர்கள் மனதிற்குள் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஜீவாவிற்கெல்லாம் கண்களே கலங்கிவிட்டது. தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வீடு வாங்கி இருக்கிறோமா என்பதை இன்று வரை அவனால் நம்ப முடியவில்லை. ஆமாம், இது அனைத்துமே அனன்யாவின் முழு முயற்சி. இதில் தன்னுடைய செய்கை எதுவுமே இல்லை என்ற வருத்தம் அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. அதனால தான் அனன்யா முழு பணத்தையும் கொடுக்காமல் அவனுடைய பிசினஸில் அவன் சம்பாதித்த பணத்தையும் கொஞ்சம் வாங்கித்தான் அந்த வீட்டை வாங்கினாள். அப்பொழுதுதான் அவனுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் என்று. அதை நினைத்து ஜீவாவிற்கு தான் பெருமை தாங்க முடியவில்லை. தன் மனைவி தன்னை எந்த விடத்திலும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாளே என்று. அதற்கு பிறகு கண்மணிக்கு அழைத்த ஜீவா, ஆண்டி, நம்ம வீட்டுக்கு எப்போ கிரக பிரவேசம் பண்ணலாம்? வர முகூர்த்தத்திலே பண்ணிடலாம் ஜீவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வீட்ல இருந்து எப்ப வராங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. நம்ம புரோகிதர்கிட்ட சொல்லி நல்ல நாளா குறிச்சு அன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணிட்டு வீடு குடி போயிடலாம். சரி ஆண்டி, நீங்க டேட் பிக்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிப்பா என்றவர் போனை வைத்துவிட பின்பு வீடு குடி போவதற்கான தேதியும் குறிக்கப்பட்டது. ஜீவா அவனுடைய அப்பா அம்மா அண்ணனுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்ல அவர்களுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். வீடு வாங்கணும் வாங்கணும் என்று பேசிக்கொண்டிருந்த நாள் கடந்து இப்பொழுது சொந்தமாக வீடு கைக்கு வந்ததும் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம். சரி ஜீவா, நான் இங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். வீடு எப்ப குடி போறதுன்னு சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க திங்ஸ் ஏத்தி விட்டுட்டு கிளம்பிடுவோம். கண்மணி ஆண்டி கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க நல்ல நாள் குறிச்சிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வீடு குடி போற மாதிரி தான் இருக்கும். சரி ஜீவா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மத்த வேலையெல்லாமே பாரு. இப்போதைக்கு உன்னோட அண்ணனையும் அண்ணியையும் மட்டும் முன்னாடி அனுப்பி வைக்கிறேன். அவங்க உனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. நானும் அம்மாவும் கடைசியா சாமான எல்லாம் வண்டியில ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரோம். ஏன்பா? இருக்கட்டும், அண்ணா உங்க கூட இருந்தா உங்களுக்கு உதவியா இருப்பாரு இல்ல? ஜீவா, அங்க கிரகப்பிரவேச வேலை தலைக்கு மேல கிடக்கும். அது எல்லாத்தையும் நீ எப்படி ஒண்டியா பாப்ப? அதே நேரம் உங்க அண்ணனும் அண்ணியும் இருந்தா வெளி வேலைகளை நீயும் உங்க அண்ணனும் பாத்துக்கிட்டா கூட வீட்டு வேலைகளை உங்க அண்ணியும் அண்ணாவும் பாத்துக்குவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்கப்பா, அப்போ இன்னைக்கு நைட்டே அவங்கள அனுப்பி வச்சிடுங்க. சரிப்பா, அப்போ நான் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண சொல்றேன் என்று கூறியவரிடம், இல்லப்பா அவங்களுக்கு பிளைட் டிக்கெட் போட்டுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். அவர்கள் சொன்னது போலவே அடுத்த நாளே அவனின் அண்ணனும் அண்ணியும் கிளம்பி வந்து சேர்ந்து விட்டனர். அதற்குள் கண்மணியும் நல்ல நாள் குறித்து கொடுக்கவும் கடகடவென்று வீடு குடிப்போவதற்கான அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்க அனன்யாவிற்கும் ஜீவாவிற்கும் நிஜமாலுமே அந்த சந்தோஷத்தை தங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. ஒருவர் சொந்தமாக வீடு வாங்கி கொண்டோ இல்லை கட்டி கொண்டோ குடியேறும் பொழுது அவர்களுடைய மனநிறைவு எப்படி இருக்கும் என்பதை இன்றுதான் அவர்கள் இருவருமே உணர்ந்து கொண்டனர். பின்பு ஆதியின் வீடு, வைஷுவின் வீடு, கவிதாவின் வீடு எல்லாம் சென்று கிரகப்பிரவேசத்திற்கு அழைத்துவிட்டு அடுத்து கார்த்தி அனுவின் வீட்டிற்கும் சென்று அழைத்தார்கள். இன்னும் 2 நாளில் கிரகப்பிரவேசம் இருப்பதினால் ஜீவாவின் அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் லாரியில் ஏற்றிவிட்டு அவர்கள் பிளைட்டில் முன்பாகவே வந்து சேர்ந்தனர். பிறகு அனைவரையும் அழைத்துக் கொண்டு நேராக அந்த புது வீட்டிற்கு சென்று சுத்தி காட்ட அந்த வீட்டை பார்த்து அனைவருக்குமே ஆச்சரியம். என்னப்பா இவ்ளோ பெரிய வீடா வாங்கியிருக்க? ஆமாப்பா, இப்போ கீழே பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம் இருக்குது. 3 ரூம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பாப்பாவும் அப்புறம் எங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துப்பாங்க. நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க ஸ்டே பண்ற மாதிரி மேல ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணா அவங்களும் அவங்க வீட்டுக்காரவங்களோட வந்து தங்கறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் தனித்தனியா இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கும். அதனாலதான் பிளான் பண்ணிதான் இவ்ளோ பெரிய வீடு வாங்கிட்டேன் என்று கூற ஜீவாவின் அண்ணனுக்கும் அன்னிக்கும் கண்களே கலங்கிவிட்டது. ஜீவா, உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு துளி சம்பந்தமும் கிடையாது. இதுக்காக நாங்க ஒரு பைசா கூட கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க மட்டும் இல்லாம எங்களோட பசங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து தங்க போறோம் இருக்கணும்ன்றத எவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சிருக்க? ஆனா அவ உன் பொண்ணு மட்டும் கிடையாது, என் பொண்ணுதான்.
அவ என்ன சித்தப்பான்னு தானே கூப்பிடுறா. சித்தப்பான்னா என்ன, நானும் அவளுக்கு ஒரு அப்பா. அப்போ என் பொண்ணை பத்தி நான் யோசிக்க மாட்டேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நீங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களை எல்லாம் இவ்வளவு நாளா தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஹனி, என்ன பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு கையை கீழே விடுங்க. சரி, அப்போ நம்ம கிளம்பலாம். அப்பா, வீடெல்லாம் கிளீன் பண்ணி ரெடியா தான் இருக்குது. நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்து இங்கேயே வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில கணபதி ஹோமம் பண்ணிடலாம். சரிப்பா, அப்போ வாங்க என்று நம்ம வீட்டுக்கு போலாம் என்றவர்கள் முழு மனதுடன் திருப்தியுடன் ஜீவாவின் பழைய வீட்டிற்கு வந்தனர். அடுத்த நாள் புரோகிதர் எழுதி கொடுத்த அனைத்து பொருட்களையும் அந்த வீட்டில் கொண்டு வந்து வைத்து விட்டனர். அன்று மாலையே அனைவரும் கிளம்பி அந்த வீட்டிற்கு வர அந்த வீட்டின் வெளியே வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்க பார்ப்பதற்கே கண்ணுக்கு அம்சமாய் இருந்தது. முதல் நாள் இரவு அனைவரும் அங்கேயே தங்கி நீண்ட நேரம் பேசியிருந்து விட்டு பின்பு அவரவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டனர். சரிங்க அண்ணி, அப்போ நாங்க போயிட்டு காலையில நேரத்துல வந்துடுறோம். எல்லாரும் இங்கேயே இருக்கலாம்ல, காலையில கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்குமே என்று ஜீவாவின் அம்மா கூற, இருக்கட்டும் அண்ணி, அதனால என்ன இருக்கு, எல்லாருமே பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது. நீங்களும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, உடம்புதான் கெட்டு போகும் என்று கூறிவிட்டு அனைவரும் செல்ல, ஆனால் கண்மணி, கௌதமி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, ஆதி, வைஷு, அனு, கார்த்தி இவர்கள் மட்டும் செல்லவில்லை. அவர்கள் அன்று இரவு அங்கேயே தங்குவது என்று முடிவு செய்து அவர்களுக்கான துணிமணிகள் எல்லாம் எடுத்து வந்து விட்டனர். அன்றைய இரவு யாருக்குமே உறக்கம் வரவில்லை. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் ஒற்றுமையாக இருந்ததில் நேரம் போனது கூட தெரியவில்லை. அப்பொழுது ஆதிதான் அணுவிடம் வந்து, அனு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கடா, இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காத. சரிங்கண்ணா. கார்த்தி, கீழே இருக்க அந்த லாஸ்ட் ரூமுக்கு அணுவை கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்க வை. ஓகே ஆதி. அனு, வா போலாம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு செல்ல, அதன் பிறகு ஆதி வைஷுவும் தங்கள் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு சென்று இன்னொரு அறையில் உறங்க வைத்தான். இப்போதைக்கு இன்னும் பர்னிச்சர் எதுவும் போடாததினால் அனைவரும் கீழே பாய் விரித்துதான் படுத்திருந்தனர். வைஷு, உனக்கு ஓகே தானே? பரவாயில்ல ஆதி, ஒரு நாள் கீழே படுத்தா ஒன்னும் ஆயிடாது. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஒன்னும் இல்லடி, நீ என் கூடவே இருந்தனா என்னை எங்க படுக்க சொன்னாலும் படுத்துருவேன், ஒரு பிரச்சனையும் இல்ல என்று காதல் பொங்க பேசிய கணவனை பார்வையாலேயே விழுங்கியவள், ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ டி, லவ் யூ சோ மச் என்று கூறினான். பிறகு அனைவரும் ஒரு 2 மணி நேரம் மட்டும் உறங்கிவிட்டு விடியற் காலை 3 மணிக்கு எல்லாம் எழுந்தவர்கள் கடகடவென்று குளித்து தயாராக புரோகிதரும் வந்துவிட்டார். அதற்கு பிறகு கணபதி ஹோமம், பால் காய்ச்சுதல் என்று புதுமணி புகுவிழா மிகவும் சந்தோஷமாக நடந்து முடிந்தது. அனைவரும் அவர்களுக்கு ஒரு பொருளாக கிஃப்ட் கொடுத்து கொண்டிருக்க, ஆதியின் சார்பில் மட்டும் எந்த கிஃப்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதை அவர்களும் பெரிதாக கண்டுகொள்ளவும் இல்லை. பிறகு காலை உணவை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கிருந்த ஹாலில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க, ஜீவாவிற்கும் அனன்யாவிற்கும் மனம் முழுவதும் நிறைந்து கிடந்தது. இந்த ஊரில் யாருமே இல்லை என்று நினைத்து இருந்த பொழுது இத்தனை உறவுகளும் நண்பர்களும் மட்டுமில்லாமல் இப்பொழுது தங்களுக்கு என்று ஒரு சொந்தமான வீடு, அது மட்டுமில்லாமல் தனது மாமியார் குடும்பத்தோடு சேர்ந்து அவள் இங்கு வசிக்கப் போகிறார் என்பதை நினைத்து பூரித்து போனாள் அனன்யா. அந்த பூரிப்பு அவள் முகத்திலேயே நன்றாக தெரிந்தது. இப்படியே 1 மணி நேரம் போயிருக்கும். திடீரென்று பார்த்தால் அந்த வீட்டின் முன்னால் ஒரு பெரிய லாரி வந்து நிற்பது தெரிந்தது. ஜீவா திருத்திருவென்று முடித்து கொண்டு, ஹனா, லாரியில பர்னிச்சர் எல்லாம் வந்திருக்கு, நீ ஏதாச்சும் புக் பண்ணிருந்தியா? இல்ல ஜீவா, நான் எதுவும் புக் பண்ணலையே, இனிமேதான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று பேசிக்கொண்டே அனைவரும் அதிர்ச்சியாக எழுந்து வெளியே வர, அப்பொழுது ஆதியோ அவர்களிடம் சொல்லி அனைத்து பொருட்களையும் உள்ளே சென்று அடுக்க சொன்னான். அதை பார்த்த அனன்யாவிற்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. ஆதி, என்னது இதெல்லாம் என்றதும் அங்கு வந்த கண்மணி, ஆனா நான் என்ன சொன்னேன், நீயும் என் பொண்ணு மாதிரி தானே சொன்ன இல்லையா? அப்போ என் பொண்ணு முதல்ல ஒரு வீடு வாங்கி குடி போறா. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய் வீட்டு சார்பா உனக்கு சீரெல்லாம் கொடுக்க வேண்டாமா? உன் கல்யாணத்துக்கு தான் எங்களால எதுவும் செய்ய முடியல. இப்போதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் எங்களோட சீர் எல்லாத்தையும் நாங்க திருப்தியா செய்யணும்னு ஆசைப்பட்டு வாங்கி இருக்கோம்
என்று கூறவும் அவள் கண்கள் எல்லாம் கலங்கி சென்று ஓடி போய் கண்மணியை இறுக்கமாக அணைத்து கொண்டு, அம்மா, ஏன் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துல அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு அம்மாவா அப்பாவா நாங்க இருக்கோம்னு நீங்க வந்து நிக்கிறது நிஜமாலுமே என் மனசுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. என் கூட நின்னீங்களே, எனக்கு அதுவே போதுமா. இருந்தாலும் என் பொண்ணு அப்படி சும்மா விடமாட்ட, புரிஞ்சுதா என்று கூற, ஜீவாவின் அம்மாவோ, என்ன சம்பந்தி நீங்க இவ்ளோ பெரிய விஷயம் செஞ்சிட்டீங்க. இருக்கட்டும் சம்பந்தி, என் பொண்ணு அனன்யாவுக்கு நாங்க இது கூட செய்ய மாட்டோமா. எங்களுக்கு அணு எப்படியோ அப்படித்தான் அனன்யாவும் என்று கூற, ஜீவாவிற்கு பேசுவதற்கு வாய் வரவே இல்லை. அவன் தோளில் தட்டி கொடுத்த ஆதி, விஸ்வா, ஹரி, கார்த்தி நால்வரும், விடு ஜீவா, எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற என்று கேட்க, உடனே ஆதியை இறுக்கமாக அணைத்து கொண்டான். முதல் ஜீவா அவனை அப்படி அணைத்ததில் ஒரு நிமிடம் தயங்கியவன் பின்பு அவனை அணைத்து கொண்டு முதுகில் லேசாக தட்டி கொடுக்க அதில் நிதானம் அடைந்தவன், நிஜமாலுமே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஆதி. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க வயசு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, ஓவரா எமோஷனல் ஆகாத. அங்க பாரு, ஆனாவும் இப்படி எமோஷனல் ஆயிட்டு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தையும் உங்க கூடவே சேர்ந்து அழுவும். பேசாம போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துற வழிய பாரு என்று கூற, அதற்கு பிறகு அங்கு ஒரே சிரிப்பொலி நிறைந்து விட்டது. அதே நேரம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பர்னிச்சர்களும் கொண்டு வந்து அது போட வேண்டிய இடத்தில் போட்டுவிட, இப்பொழுது அந்த வீடு பார்ப்பதற்கு கண்ணுக்கு நிறைவாக ஆனது. அதற்கு பிறகு அனைவரும் அந்த ஹாலில் கிடந்த சோஃபாவில் ஜோடி ஜோடியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, மீதி இருந்த பர்னிச்சர்களை எல்லாம் செட் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வேலையை ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு அனைத்து வேலையும் முடிந்து மாலை நேரம் ஆனதும் ஜீவாவிடமும் கூறிக்கொண்டு அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அன்றைய இரவு சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் ஜீவாவும் அனன்யாவும் தங்களது அறையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜீவா தன் மனைவியின் வயிற்றில் கையை வைத்து வருடி கொடுத்தபடியே, செல்லக்குட்டி, நீங்க வரப்போற ராசி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுடா. உங்க அம்மா என் வாழ்க்கையில வந்து என் வாழ்க்கையவே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ நீங்களும் வரப்போறீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் மாறப்போகுதுன்னே தெரியல. என்னோட உலகமே உங்க அம்மாவும் நீயும் தான். உங்களுக்காகத்தான் இந்த அப்பா வாழறேன், சரியா என்றதும் குழந்தையும் உதைத்தது. அவன் கூறியதற்கு சம்மதம் தெரிவித்து பின்பு மனைவியை இறுக்கமாக அணைத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தவன், ஒரு பொண்ணு நினைச்சா புருஷனை எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேற்றலாம்ங்கிறதுக்கு நீ தாண்டி உதாரணம். இதுக்கெல்லாம் கைமாறா காலம் ஃபுல்லா உன்னையும் நம்ம குழந்தையையும் என்னோட உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வரவிடாம என்று கண் சிமிட்டியபடி பேசிய கணவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அதை கண்மூடி அனுபவித்தான் ஜீவா.